வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. இன்னைக்கு டாபிக் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்கள் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்கள் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல M1 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து 18 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். M2 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்தால் 20 நாட்களில் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள்? இப்போ இந்த இடத்துல ஒரு வேலைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை சில வேலைன்னு கொடுத்தாவே நீங்கள் ஒன்றுன்னு எடுத்துக்க வேண்டியதான். இந்த இடத்துல M1 M2ங்கிறது ஆட்கள், T1 Tங்கிறது டைமு, D1 D2ங்கிறது நாட்கள், W1 W2ங்கிறது செய்கிற வேலை. இது வந்து மிக்ஸ்டு வேரியேஷன் சொல்லுவாங்க. கலப்பு மாறல் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா M1 இன்ட்டு T1 இன்ட்டு D1 இன்ட்டு W2 எல்லாமே ஒன்று வரும். செய்கிற வேலை மட்டும் இடம் மாறும். புரியுதுங்களா? M2 இன்ட்டு T2 இன்ட்டு D2 இன்ட்டு W1. புரியுதுங்களா? அதை அப்படியே கொண்டு வந்து அப்ளை பண்ண வேண்டியதா. 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18. W1 W2 ஒன்றுங்கிறதுனால பிரச்சனை கிடையாது, அப்படியே ஒன்றுன்னு போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து W1 W2 வேறையாக இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ M2 ஈக்குவல் டு 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 டிவைடட் பை 14 இன்ட்டு 20. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுங்க? 0க்கு 0 கேன்சல் ஆகிடுங்களா? 2ஆல் அடிச்சிங்கன்னா 6ன்னு வரும். 7ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே 2, இங்கே 3, இங்கே அடிச்சிங்கன்னா 3. அப்போ 9 18 162. பி ஆப்ஷன். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்து 12 நாட்களில் செய்து முடிப்பர். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி மற்றும் சி அந்த வேலையை 15 நாட்கள் முடிப்பர். சி மற்றும் ஏ 20 நாட்கள் முடிப்பர்னா ஏபிசி மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏபி 2 பேர் சேர்ந்து 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்கன்னா ஒரு நாளோடைய வேலை ஏபியோட ஒரு நாள் வேலை முழு வேலையோட தலைகீழ் தான், அப்படியே ஒரு நாள் வேலை. அதே மாதிரி பிசியோட ஒரு நாள் வேலை 1/15. சியோடைய ஒரு நாள் வேலை 1/20. இப்போ இது 1 2 3ன்னு எடுத்துக்கிறீங்க. அப்படியே 3 ஆட் பண்ணீங்கன்னா ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏ வேலை. முழு வேலையோட தலைகீழ் தான் ஒரு நாள் வேலை. அப்போ 1/12 1/15 1/20. அப்போ 12 15 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 15 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 5ங்களா 60. அப்போ எல்சிஎம் 60ன்னு வருது. அப்போ எல்லாமே 60க்கு மாத்திரமே அங்கே மேலே கீழே 5ஆல் மல்டிப்ளை பண்ணும், இங்கே மேலே கீழே 4ஆல் மல்டிப்ளை பண்ணும், இங்கே மேலே கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறப்ப நியூமரேட்டர் மட்டும் சால்வ் பண்ணுவோமா? 5 + 4 + 3. இப்போ 12/60. 12/60ங்கிறப்ப 1/5. 1/5. இப்போ எல்ஹெச்எஸ் சைடு பாருங்க. ஏ பிளஸ் பி, பி பிளஸ் சி, சி பிளஸ் ஏனா 2A 2B 2Cங்களா? 2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை தான். 2 இன்ட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை தான் 1/5. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை, ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலைங்கிறப்ப இந்த 2 இந்த பக்கமான கீழே போயிடுங்களா? அப்போ 10. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஒரு நாள் வேலை 10ல் ஒரு பங்குனா முழு வேலை ஏ பிளஸ் பி பிளஸ் சி முழு வேலையை முடிக்கிறதுக்கு ஆகும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா 10/1. இப்போ 10/1ங்கிறப்ப 10 days. ஏ ஆப்ஷன். புரியுதுங்களா? ஏ ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின்
மூணாவது கொஸ்டின் என்ன, இது கலப்பு மாறல் பேஸ் பண்ணி தான் 9 சிலந்தி 9 நாட்கள்ல இங்க செய்யற வேலை என்னங்க, 9 வலையை பின்னா ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்றதுக்கு எத்தனை நாள் ஆகும். இப்போ கலப்பு மாறல் நமக்கு ஃபார்முலா என்னங்க, M1 இந்த இடத்துல டைம் கொடுக்கல, அதனால அதை விட்டுறலாம். இல்லைன்னா 1ன்னு எடுத்துங்க. M1 × D1 × W2 நல்லா நான் வச்சுங்க. செய்கிற வேலை எப்பயுமே இடம் மாதிரி தான் வரும். இப்போ 9 × 1 = 1 × D2 தான் கண்டுபிடிக்க வேண்டியது 9. இப்போ D2 = 9 × 9 × 1 / 1 × 9. அப்போ சால்வ் பண்ணீங்கன்னா 9 நாட்கள். ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்றதுக்கு 9 நாட்கள் ஆகும். அடுத்த கொஸ்டின் 129 என்னங்க, ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை பி 20 நாட்களில் முடிப்பார். ஏ பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் செய்த பின் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள். ஏ தனியாக ஒரு வேலையை செஞ்சால் 12 நாளில் முடிப்பார். பி தனியாக செஞ்சால் 20 நாளில் முடிப்பார். இங்கே ஏபி 2 பேர் சேர்ந்து 3 நாள் வேலை செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏ வெளியில் போயிடுறாரு. பி மீதி வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், மீதி வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டுக்காங்க. மீதி வேலையை முடிக்க ஆகும் காலம். இப்போ மீதி வேலையை முடிக்க ஆகும் காலம்னா கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மீதி வேலை இன்ட்டு முழு நாட்கள். அதாவது இப்போ பி தான் செய்கிறாருன்னா பியோட முழு வேலை நாட்கள் அப்படியே போட்டுக்கணும். பி முழு வேலை நாட்கள். யார் செய்கிறா, பி செய்கிறாங்கனால பியோட முழு வேலை நாட்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஏபி 2 பேரும் 3 நாள் வேலை செய்கிறாங்களா, அப்போ ஏபி இருவருடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். ஏபி இருவருடைய ஒரு நாள் வேலை 1/12 1/20ங்களா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 12க்கு 20 கேல்சியம் எடுத்தீங்கன்னா 60ன்னு வருமா. அப்போ 5/3 60. அப்போ ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை 8/60ங்களா. 8/60ங்கிறப்ப 2/15. 12க்கு 20 கேல்சியம் எடுத்தீங்கன்னா 60ன்னு வரும். அப்போ இங்கே 12க்கு 60க்கு மாற்றினீங்கன்னா 5, இங்கே மேலே இங்கேயும் 3 நாள் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2/5. ஏபி இருவருடைய ஒரு நாள் வேலை 2/15. அப்போ ஏபி இருவருடைய 3 நாள் வேலை 3 நாள் வேலைங்கிறப்ப அப்படியே 3 நாள் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 3 நாள் மல்டிப்ளை பண்ணுறப்ப அப்போ 2/5. இப்போ மீதி வேலை எவ்வளோங்க, 5ல் 2 பங்கு வேலை போயிடுச்சுன்னா மீதி 5ல் 3 பங்கு வேலைங்களா. தெரியலனா 1 - 1ங்கிறது முழு வேலை. சால்வ் பண்ணிங்கன்னா 5 - 2/3 சரி 5 3/5. அப்போ இந்த இடத்துல மீதி வேலை 3/5. பியோட முழு வேலை நாட்கள் எவ்வளோங்க, 20ங்களா. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 × 4. அப்போ பி மீதி வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள். பி மீதி வேலையை முடிக்கிறதுக்கு 12 நாள். புரியுதுங்களா. அடுத்த கொஸ்டின், ஏபி இணைந்து ஒரு வேலையை 30 நாட்கள் செய்வர். 20 நாட்கள் இருவரும் இணைந்து வேலை செய்த பின்பு பி வேலையிலிருந்து விலகிவிட்டார். மீதமுள்ள வேலை ஏ மட்டும் 20 நாட்கள் செய்தார் எனில் முழு வேலை ஏ மட்டும் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள். ஏபி 2 பேர் சேர்ந்து 30 நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஏபி இருவருடைய ஒரு நாள் வேலைங்கிறப்ப முழு வேலையோட தலைகீழ் தான் ஒரு நாள் வேலை. அப்போ ஒரு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 30ல் ஒரு பங்கு வேலை செய்கிறாங்கன்னா ஏபி இருவருடைய 20 நாள் வேலை. ஏன்னா 2 பேர் சேர்ந்து 20 நாள் வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஒரு நாள் வேலை இன்ட்டு 20 நாட்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 2/3. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீதி வேலை எவ்வளோங்க, ஏபி 2 பேர் சேர்ந்து 3ல் 2 பங்கு வேலை செஞ்சிடறாங்க. அப்போ மீதி வேலை எவ்வளோங்க, 3ல் 1 பங்குங்களா. தெரியலனா 1 - போட்டுங்க 1/3. 3ல் 2 பங்கு வேலை பண்ணுச்சுன்னா மீதி 3ல் 1 பங்கு வேலை. இப்போ இந்த இடத்துல ஏ மட்டும் மீதி வேலையை வந்து பார்த்தீங்கன்னா 20 நாளில் முடிக்கிறாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா மீதி வேலைனா இந்த இடத்துல 3ல் 1 பங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 20 நாள் ஆகுதுன்னா முழு வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம போன கொஸ்டின் போட்டோம் பார்த்தீங்களா, மீதி வேலை இன்ட்டு முழு வேலை நாட்கள். அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. X = 20.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 × 20 60 நாட்கள். ஏ தனியாக செஞ்சாருன்னா 60 நாளில் இந்த வேலையை முடிப்பார். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். 31 என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்கள் அல்லது 6 பையன்கள். 4 ஆண்கள் தனியாக செஞ்சு 20 நாளில் முடிப்பாங்க. இது 6 பையன்கள் அல்லது தானே கொடுத்துருக்காங்க. அவங்களும் 20 நாள். 6 பையன் தனியாக செஞ்ச 20 நாளில் முடிப்பாங்க. 4 ஆண்கள் தனியாக செஞ்ச 20 நாள், 6 பையன்கள் தனியாக செஞ்ச 20 நாள். அவ்வேளை 6 ஆண்கள் மற்றும் 11 பையன்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 ஆண்கள் 11 பையன்கள் சேர்ந்து. எம்ங்கிறது ஆன்சர், பிங்கிறது பாய்ஸ் பையன்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆண்களும் 20 நாளில் தான் முடிக்கிறாங்க, 6 பசங்களும் 20 நாள் தான் முடிக்கிறாங்க. அப்போ 6 ஆண்களுடைய வேலை திறன் வந்து 6 பசங்களுக்கு சமமா? 4 ஆண்களுடைய, ஏன்னா 2 பேருமே 20 நாளில் தானே முடிக்கிறாங்க. அப்போ 4 ஆண்களுடைய வேலை திறன் 6 பசங்களுக்கு சமம். அப்போ 2 ஆணுடைய வேலை திறன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பசங்களுக்கு சமம். 2 ஆண் வேலைக்கு வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல 3 பசங்க வேலை செய்யணும். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 6 ஆண்கள் மற்றும் 11 பசங்க சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பான்னு தானே கேட்டிருக்காங்க. 6 ஆண்கள் 11 பசங்க சேர்ந்து தானே அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்கள், ஒன்று பசங்கள் இல்லைன்னா ஆண்களுக்கு மாற்றிக்கணும் இந்த ஈக்குவேஷனை. இப்போ 2 பசங்க வந்து 2 ஆண்கள் வந்து 3 பசங்களுக்கு சமம்னா அப்போ 6 ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 9 பசங்களுக்கு சமம். 2 பக்கம் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 ஆண்கள் வந்து 9 பசங்களுக்கு சமமா? அப்படியே இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 6 ஆண்கள் வேலைக்கு வரக்கூடாதுன்னா அந்த இடத்துல 9 பசங்க வேலை செய்யணும். அப்போ டோட்டலாக 20 பசங்க சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? 20 பசங்க சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? இப்போ 6 பசங்க முடிக்கிறதுக்கு நமக்கு 20 நாள் ஆகுதுன்னா 20 பசங்க சேர்ந்து செஞ்சு எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? 6 பசங்க சேர்ந்து 20 நாளில் முடிக்கிறாங்கன்னா 20 பசங்க சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அப்போ ஆட்கள் அதிகமாக இருப்ப டைம் குறையுங்களா? ஆட்கள் அதிகமாக இருப்ப டைம் குறையும். இது வந்து இன்வெர்ஸ் வேரியேஷன், எதிர்மாறல்னு சொல்லுவோம். எதிர்மாறல்னா முதலில் இருக்க எண்ணிலை பெருக்கு தொகைக்கும் இறுதியில் இருக்க எண்ணிலை பெருக்கு தொகைக்கும் சமம். அப்போ 20 × x = r × 20. அப்போ x = r × 20 / 20 = 6 நாட்கள். அப்போ 6 ஆண்களும் 11 பசங்க சேர்ந்து எத்தனை நாள் அந்த வேலையை முடிப்பாங்க? 6 நாட்களை முடிப்பாங்க. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின்.